பையன் ஸ்கூலில் சேர்ந்துட்டானான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்கூலில் சேர்ந்துட்டியா? சேர்ந்துட்டம்மே. பையனை எந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் தெரியுமாங்க? ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கல. எந்த ஸ்கூலில் சேர்ந்துருக்க? கவர்மெண்ட் ஸ்கூல்மே. இந்த வருஷம் சூழ்நிலை சரியில்லை, பையனுக்கு நிறைய செலவாச்சுல, அதனால அடுத்த வருஷம் பார்ப்போம். சூழ்நிலை மாறிச்சுன்னா அடுத்த வருஷம் ப்ரைவேட் ஸ்கூலில் போடுறதுக்கு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கிறியா? ஓகேம்மே. அந்த ஸ்கூல் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ஆனால் அங்கே பாத்ரூம் சரியில்லைம்மே. நான் அப்போவுமே யூரின் அடிக்க வச்சுட்ருக்கேம்மே. எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா வீட்டுக்கு வந்து யூரின் போவோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓகேம்மே. பசங்கள்லாம் செட் ஆகிட்டாங்களா? பசங்களும் செட் ஆகிட்டாங்கம்மே. நல்லா பேசுகிறாங்களா? நல்லா பேசுகிறாங்கம்மே. எப்போ ஜாயின் பண்ணான்னா மண்டே ஜாயின் பண்ணியிருக்காங்க. 4 days போயிருக்கான். இவ்வளோ நாள் கேப்பில் போனியே, நோட்ஸ் எல்லாம் பசங்க கொடுத்தாங்களா? நோட்ஸ் எல்லாம் பசங்க கொடுத்தாங்கம்மே. இப்போ 1 மாத போர்ஷனை அவன் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் நிறைய எழுதிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் அவனுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே கரண்ட் இல்லைங்க, அதனால தான் வேர்க்குது பயங்கரமாக. இன்னும் வீடு அனலாக தான் இருக்குது. மழை பெய்யணும்ல, மழை பெஞ்சாதான் நல்லாயிருக்கும். சின்னவனும் வாடி வதங்கிட்டான் ரொம்ப. அண்ணனை நல்லா பார்த்துட்ருக்கியா நீ? பார்த்துட்ருக்கோம்மே. இவன் நல்லா பார்த்துக்கிறான். அவனுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இவன் நல்லாவே ஹெல்ப் பண்ணுறான். அம்மா மேலே உனக்கு வருத்தம் இல்லையே? வருத்தம்மே. நல்லா படிக்கணும், சரியா? ஓகேம்மே. கிளாஸை கவனிச்சேன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேம்மே. அங்கே நீ தான் பெஸ்ட்டாக இருப்ப, ஃபஸ்ட்டாக வருவ. அந்த நம்பிக்கை அம்மாவுக்கு இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் சேயிங் திஸ் மே. அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி சொல்லிடு. என் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. நன்றி ஆண்டி, அங்கிள், அக்கா, பாட்டி, தாத்தா. ஆன்ட்டின்னு அதிகமாக சொல்கிறான்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதனால அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். இப்போ பெரிய பையனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறேன்றது காட்டுறேன். பெரிய பையனுக்கு கொடுக்குற ப்ரோட்டீன் பவுடர் காலி ஆயிடுச்சு. புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கினேன். அதிலிருந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு சுடு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பையனுக்கு கொடுத்துட்டேன். கொஞ்சம் கூட கரையாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா அவனுக்கு மூக்கில் இருக்கிற டியூப் வழியாக தான் நான் ஃபுட்டு கொடுக்குறேன். ஏதாவது அடப்பு இருந்ததுன்னா அந்த டியூப் வழியாக போகாது, அது கஷ்டமாயிரும். அடுத்து மாதுளம்பழ ஜூஸ் போட போகிறேங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறேன். இடையில தண்ணி வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிறேங்க. டாக்டர் அரிசி கஞ்சியும் கீரை தண்ணியும் கொடுக்க வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி தண்ணி மாதிரி கொடுக்கணுங்க. கொஞ்சம் திக்காக கூட கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த டியூப்ல இறங்காது. அடுத்து ஒரு பீட்ரூட்டை எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி லைட்டாக கொதிக்க வச்சு அதை அப்படியே பையனுக்கு கொடுக்குறேன். 1.5 டம்ளர் இருக்குங்க. அடுத்த சாப்பாடு ஒரு இளநிங்க. இந்த இளநியை நான் வெட்டினதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோதான் தண்ணி வந்தது. இது பத்தாது அப்படின்றதுக்காக இன்னொரு இளநியும் வெட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 2 வேளைக்கு இளநி வச்சுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இதை ஒரே வேளைக்கு 2 இளநி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் அவனுக்கும் வயிறு ஃபில் ஆகும். எந்த டேஸ்ட்டுமே தெரியாதுங்க. நான் கத்தியில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அது மாதிரி தான் வடிகட்டிகிட்ருக்கேன். இந்த அளவுக்கு கூட தெப்பி இருக்கக்கூடாது, அதனால தான் இன்னொரு தடவையும் அதை வடிகட்டி கொடுக்குறேன். 2ஆவதாக கட் பண்ண இளநியில் நிறையவே தண்ணி இருந்தது. அடுத்ததாக ஆரஞ்சு பழம் கொடுக்க போகிறேங்க. நம்ம ஊர் கமலா ஆரஞ்சு இல்லை, அதனால தான் இந்த ஆரஞ்சு வாங்க வேண்டியதாக போச்சு. சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன் இதெல்லாம் கொடுக்கலான்னு சொன்னார். ஆனால் கோல்ட் ஆகாமல் பார்த்துக்கணுன்னு சொன்னார். இதில் என்ன கொடுமைன்னா அவனுக்கு இருமல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கான். இந்த மாதிரி தண்ணி ஐட்டம் மட்டுமே அவன் உடம்பை எப்படி தேத்தும்னு தெரியல. ரொம்ப பலகீனமாக இருக்கான். லைட்டாக உட்காந்த பொசிஷனில் சாயக்கூட முடியல. பயங்கரமாக அவனுக்கு மயக்கம் வருது. ஆவினில் கிரீன் கலர் பால் இல்லாததுனால ஆரஞ்சு கலர் தான் கிடச்சிது. அதனால் 2 டம்ளர் தண்ணி அதில் நல்லாவே ஊற்றி காய்ச்சிக்கிட்டேன். பெரிய பையனுக்கு 1 டம்ளர் பாலும் சின்ன பையனுக்கு 1 டம்ளர் பாலும் எடுத்தது போக பேலன்ஸ் இருந்தது. அதை இன்னொரு வேலைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுட்டு இந்த வீடியோ கவர் பண்ண ஆரம்பித்தது 10 மணிக்கு மேலே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கவர் பண்ணினேன். ஆனால் காலையில் பருப்பு மட்டும் வேக வச்சு தண்ணி வடிகட்டி கொடுத்தேன். அதை மட்டும் கவர் பண்ணலை. பருப்பு தண்ணி காலையில் சாப்பிட்ருக்கான் பையன். தோசைக்கு கம்பு, கேழ்வரகு, கொஞ்சமாக அரிசி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். உளுந்து ஆட்டிட்டேன். அந்த கேப்பில் அடுத்த கணக்கு வந்துருச்சு. அதனால் மிச்சம் இருந்த பாலை இன்னொரு ரவுண்டு பெரிய பையனுக்கு கொடுத்துட்டேங்க. டாக்டர் இன்னொன்றும் சொன்னார். அடுத்த வாரத்துலேருந்து மட்டன் சூப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு.
சொல்கிறாரு. மட்டன் கடையில் மட்டன் என்னன்னு சொல்லி கேட்கணுன்றதை மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மாதிரி வாங்கி அவனுக்கு சூப் வச்சு கொடுக்க போகிறேன். அதை எப்படி செஞ்சு முடிக்க போகிறேனோ தெரியல. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பால் இருந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டேன். இப்போ கம்பு சோளத்தையும் போட்டு அரைச்சிக்கிறேன். மாவு அரைச்சி முடித்ததுக்கப்புறம் நாளைக்கு காலையில் என்ன செய்யலான்னு யோசித்து சுண்டலை ஊற வச்சுட்டேங்க. அதுதான் நாளைக்கு காலையில் குழம்பு வைக்கணும். இப்போ பாருங்கள் காலையில் எவ்வளோ அழகாக மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்குன்னு. இப்போ இந்த சுண்டல் நல்லா ஊறிடுச்சு. குழம்பு எனக்கும் சின்ன பையனுக்கும் மட்டும் வைக்கிறதுனால திக்காக தான் வைக்க போகிறேன். வெங்காயம், தக்காளி, அதோட கொஞ்சமாக சீரக பொடியும் கொஞ்சமாக சோம்பு பொடியும் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. ரொம்ப நாள் கழித்து சமையல் வீடியோ காட்டுறதுனால உங்ககிட்ட ப்ராப்பராக சமையல் செஞ்சு காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் அழகாக பண்ணுறேன். கார்லிக் கொஞ்சம் உரிச்சு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். அதோடு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அழகாக அது மேலே கருவேப்பிலையை தூவி அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். அதோட நான் அரைச்சி வச்ச மசால் பொடியையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். அதோட தேங்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் அப்படியே பச்சையாக அரைச்சி ஊற்றி அதை தான் கொதிக்க வைப்பேன். இந்த தடவை தான் அது எல்லாத்தையுமே வதக்கிட்டு அதுக்கப்புறம் செய்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த மசாலா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மசாலாவை கொண்டக்கடலை வேக வச்சுருக்கேன்ல அதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியெல்லாம் வடிகட்டலை, அதோட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டேன். இதில் ஒரு பானையும் இதில் ஒரு பானையும் மாவு வந்திருக்கு. ரெண்டையும் பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கம்பு சோளத்தில் தோசை செஞ்சால் அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கேழ்வரகு தான் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். கேழ்வரகுல இட்லி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் தோசை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு கொதிச்சிருச்சுங்க. அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டேன். இந்த குழம்பு இன்றைக்கி 3 வேளைக்கும் வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட போகிறோம். அதனால தான் என்னால் சரியாகவே சாப்பிட முடியலங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரிய பையன் எப்போ சாப்பிடுவானோ அப்போ தான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். சின்ன பையனுக்கு டிஃபன் பாக்ஸில் 3 தோசை வச்சுட்டேன். சின்ன பையன் சொன்னால் ஸ்கூல்லேயும் சாப்பாடு பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு, நீ இப்போதைக்கு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய் என்னைக்காவது முடியலன்னா நீ ஸ்கூலில் சாப்பிட்டுக்கலாம், அதையும் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். காலையில் அவன் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ்லேயும் எடுத்துக்கிட்டு அவன் கிளம்புறான் ஸ்கூலுக்கு. நான் இப்போ பெரிய பையனுக்கு பல் விலக்கி விடணும். அதுதான் ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ரொம்ப கவனமாக செய்யணுங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாகுது. ஏன்னா வாய் ஃபுல்லாக கிளிப் இருக்குது. எதை தொட்டாலும் அவனுக்கு வலிக்குது. ஆனால் பல்லையும் க்ளீன் பண்ணணும். எப்படி தான் பண்ணுறதுனே தெரியலங்க. நான் பெரிய பையனுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 2 தோசை ஊற்றி நானும் சாப்பிட்டுப்பேன். சின்ன பையனுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிறதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலைங்க. ஒருவேளை அடுத்த வருஷம் என்னால் முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து விடுவேன். அப்படி முடியலைன்னா இந்த ஸ்கூல்லேயே படிக்கட்டும்னு தான் விடணும். எந்த ஸ்கூலாக இருந்தாலும் அவன் நல்லா படிச்சிருவான். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. ஏன்னா நல்லா படிக்கிற பையன்தான். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.